அனைவருக்கும் வணக்கம். நாம இன்னைக்கு இந்த காணொளியில என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, குண்டலகேசியினுடைய 7வது மற்றும் 8வது பாடல்களை தான் பார்க்க போறோம். இந்த 7வது பாடல்ல எதை பத்தி சொல்றாங்க அப்படின்னா, யாக்கை நிலையாமை பற்றி சொல்றாங்க. யாக்கை அப்படின்னா என்னதுன்னா, நம்ம உடல், இந்த உடல் அழியக்கூடிய தன்மை உடையது, நிலையற்றது, இதை பத்தி தான் சொல்றாங்க. என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம், வாங்க வீடியோக்குள்ள போகலாம். போதர உயிர்த்த ஆவி புக உயிர்க்கின்றதேனும் ஊதியம் என்று கொள்வர் உணர்வினான் மிக்க நேரார். ஆதலால் அழிதன் மாலை பொருள்களுக்கு அழிதல் வேண்டா, காதலால் அழுதும் என்பார் கண் அணி களையலுற்றார். இது ஒரு அருமையான பாடல். என்ன சொல்றாங்க அப்படின்னா, போதர உயிர்த்த ஆவி, அதாவது நம்ம சுவாசிக்கிறோம், காற்றை வெளியே விடுறோம், அதுக்கப்புறமா உள்ள இழுக்கிறோம். போதர உயிர்த்த ஆவினா காற்றை வெளியே விடுறது, புக உயிர்க்கின்றதேனும் அப்படின்னா மீண்டும் காற்றை நம்ம உடம்புக்குள்ள வருது. இந்த கான்செப்ட் எதுக்கு சொல்கிறாங்க அப்படின்னா, நம்ம நினச்சி பாருங்கள், நம்ம மூச்சு விடும்போது அந்த மூச்சை நம்ம வெளியே விடுறோம், அதுக்கப்புறம் உள்ள இழுக்காமலே இருந்துட்டோம் அப்படின்னா என்ன ஆகும், நம்ம இறந்து போயிடுவோம். அப்போ நம்ம மூச்சை திருப்பி உள்ள இழுக்கிறது கூட அந்த கடவுள் கொடுக்குற ஒரு வரம்னு யார் நினைப்பாங்களான்னா, உணர்வுடைய மாந்தர்கள் நினைப்பாங்களா. அதுதான் சொல்கிறாங்க, போதர உயிர்த்த ஆவி புக உயிர்க்கின்றதேனும் உணர்வினான் மிக்க நீரார் ஊதியம் என்று கொள்வார். உணர்வுடைய மாந்தர்கள் அது இறைவன் கொடுத்த ஊதியம் என்று கருதுவார்கள். ஆதலால் அழிதன் மாலை பொருள்களுக்கு அழிதல் வேண்டா, அதாவது இந்த உடல் என்னைக்கு இருந்தாலும் அழிந்துதான் போகும். இந்த உடலுக்காக நம்ம உட்கார்ந்து அழ வேண்டிய அவசியமே கிடையாது. சில பேர் சொல்லுவாங்க, காதலால் அழுதும் என்பார். தன்னுடைய சொந்தக்காரங்க யாராவது இறந்துட்டாங்கன்னா அவங்க மேலே இருக்கக்கூடிய அன்பினால் நான் அழுதேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்டவங்க கண்ணணி களையல் உற்றார். தன் கண்களுடைய அழகு கெடுதல் ஒன்று தான் நடக்குமே தவிர இறந்து போனவங்க வரப்போகிறதும் கிடையாது, நாம் அழுறதுனால எதுவும் மாற போகிறதும் கிடையாது. அதனால அழுபவர் வீணே தம்மை வருத்துவர் ஆவார் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாடலை முடிக்கிறாங்க. ரொம்ப ரொம்ப அருமையான கருத்து, அருமையான உவமை. அடுத்த பாடல் என்ன சொல்றாங்கன்னு பார்க்கலாம். அரவினம் அரக்கர் ஆழி அவைகளும் சிறிது தம்மை மறுவினார் தீயவாகா வரம்பில் காலத்தில் என்றும் பிரிவிலமாகி தன் சொற்பேணியே ஒழுகும் நங்கட் ஒரு பொழுதிறங்க மாட்டா கூற்றின் யார் உய்தும் என்பார். என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, அரவினம் அப்படின்னா பாம்பு இருக்கு இல்லையா, பாம்பினுடைய இனங்களும் அரக்கர்னா நம்ம எல்லாருக்கும் தெரியும், இரக்கம் இல்லாதவர்களை தான் அரக்கர்னு சொல்லுவோம். அப்படி இரக்கம் இல்லாத கொடியவர்களும் ஆழி காட்டில் இருக்கிறதுலே மிகப்பெரிய கொடுமையான விலங்குனா அந்த காலத்தில் ஆழி அப்படிங்கிற ஒரு விலங்கை தான் சொல்லுவாங்க. அது இப்போ எப்படி இருக்குது, எங்கே இருக்குது, என்ன மாதிரிலாம் இருந்தது யாருக்குமே தெரியாது. ஆனால் ஆழி அப்படிங்கிறது ஒரு கொடிய விலங்கு. அந்த ஆழி கூட சிறிது தம்மை மறுவினால் தீய ஆகா, கொஞ்ச நாள் நம்ம அது கூட பழகிட்டோம். ஒரு குட்டியிலேயே எடுத்துகிட்டு பழகுவாங்கல்ல மிருகங்கள் எல்லாம், அந்த மாதிரி குட்டியிலேயே எடுத்துகிட்டு நம்ம பழகிட்டோம் அப்படின்னா நமக்கு அது தீங்கு செய்யாது. வரம்பில் காலத்து என்றும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த அரவு ஆழி அரக்கர் கூட நம்ம கொஞ்ச நாள் பழகிட்டோம்னா நம்ம கூட நட்பாயிருவாங்க, நமக்கு தீயது செய்ய மாட்டாங்க. ஆனால் இந்த கூற்றுவன் இருக்காங்க இல்லையா, இவங்க கூடயே நம்ம இருந்து அவங்க சொல்கிறதே நம்ம கேட்டு நடந்தா கூட அவங்க நம்ம உயிரை எடுக்காமல் போகவே மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறாரு. என்ன சொல்கிறான்னு கேளுங்க. வரம்பில் காலத்தில் என்றும், ஒரு வரம்பில்லாத காலம் அவர்களோடு இருந்தும், பிரிவிலமாகி பிரியாமல் இருந்தும், தன் சொற்பேணியே ஒழுகும் நங்கட், அவர் சொல்ல கேட்டே ஒழுகி நடந்தாலும், ஒரு பொழுதிறங்க மாட்டா, இரக்கமே காட்ட மாட்டான் கூற்றுவன். கூற்றின் யார் உய்தும் என்பார். கூற்றுவனிடமிருந்து யாரால் தப்பிக்க முடியும் அப்படின்னா, அந்த கூற்றுவனிடமிருந்து நாம தப்பிக்கவே முடியாது. அதனால இந்த உடல் நிலையில்லாதது, மறுபடியும் இந்த யாக்கை நிலையில்லாதது அப்படிங்கிற ஒரு கருத்தை தான் வலியுறுத்துறாரு. இந்த 2 பாடல்களும் அருமையான கருத்துள்ள பாடல்கள், அருமையான ஓமையுள்ள பாடல்கள். உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நான் நம்புகிறேன். அடுத்தடுத்த வீடியோவில் அடுத்தடுத்த பாடல்களை பார்க்கலாம். நன்றி, வணக்கம். தயவு செய்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி.